உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். மன்னிக்கணும், எனக்கு பேட்டி கொடுக்கறதெல்லாம் விருப்பம் இல்லை. ப்ளீஸ் சார், இந்த இன்டர்வியூ கொடுத்தா ஸ்மார்ட் போன் மட்டும் இல்ல, சாதாரண மொபைல் போன் கூட யூஸ் பண்ணாம எப்படி உங்க ஃபேமிலியால இருக்க முடியுது? ஏன் இவ்வளவு ஸ்ட்ரிக்ட்டா இருக்கீங்க? அதுக்கான ரீசன் என்னன்னு எல்லாருக்குமே புரியும் சார். நீ சொன்ன மாதிரி இது கண்டிப்பா அமெரிக்காக்காரியோட ஏற்பாடதான் இருக்கும். பாரு, அவளை இந்த பக்கமே காணோம். அது மட்டும் இல்ல சார், ஸ்மார்ட் போன் மொபைல் போன் இல்லாம இன்னைக்கு வாழ முடியுமான்னு கேக்குறவங்களுக்கும் அப்படி வாழணும்னு ஆசைப்படுறவங்களுக்கும் உங்க தாட்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் சார். யோசிக்காதீங்க மாமா, சரின்னு சொல்லுங்க. என்கிட்ட மொபைல் இல்லைங்கிறதுனால என் ஃப்ரெண்ட்ஸு கூட என்னை ஏதோ கொலை குற்றம் பண்ண மாதிரி கேவலமா பாக்குறாங்க. நான் தப்பா இருக்கனா இல்ல மத்தவங்க தப்பா இருக்காங்களான்னு எனக்கே ஒரு கன்ஃபியூஸா இருக்கு. சரின்னு சொல்லுங்க மாமா. அண்ணா, நீங்க மொபைல் போன் வேண்டான்னு சொல்றதுனால நிறைய பேர் நம்மள தப்பா தான் பாக்குறாங்க. நீங்க ஏன் வேண்டான்னு நினைக்கிறீங்கன்றத விளக்கமா சொன்னாதானே எல்லாருக்கும் புரியும். மச்சான், எனக்கும் நீங்க பேட்டி கொடுக்கறதா சரின்னு தோணுது. ஏன்னா நானே உங்களை தப்பா தான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். சரி, ஏற்பாடு பண்ணுங்க. அக்கா, எனக்கா இது? மாயாக்கா கையில என்ன வச்சிருக்காங்க? தெரியலடா அப்போ. இது என்னதுக்கா? பொம்மையா? அப்புறம் ஏன் இதை கட்டி பிடிச்சி தூங்குறீங்க? பொம்மையா இருந்தாதான் கட்டி பிடிக்கணுமா? இது என் அம்மா எனக்கு கிஃப்டா கொடுத்த ஸ்பீக்கர். ஓ, போன்ல இருந்தே கனெக்ட் பண்ணி சாங் கேட்கலாம். அப்படியா? பாட்டு கேட்கலாமா? எஸ். நீ ப்ளூடூத் ஸ்பீக்கர் பார்த்ததே இல்லையா? ஓ, உனக்கு பிடிச்ச மாதிரி அம்மன் பாட்டு, முருகர் பாட்டு. அப்படியா? மாயா மாயா, ஒரே ஒரு அம்மன் பாட்டு போட கேட்கலாம். அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல வந்த. நீ வேற பாட்டே கேட்க மாட்டியா? கேப்பனே. அப்போ கவலையை விடு, சூப்பரான சாங்ஸ் எல்லாம் இதுல இருக்கு, கேட்கலாம். ஓ ஷிட். என்னாச்சு மாயா? சார்ஜ் இல்ல, இருங்க சார்ஜ் போடுறேன். ஏ, என்ன சிரிக்கிற? கரண்ட் போயிடுச்சுக்கா. அதனாலதான் நாங்களே மேல வந்தோம். ஆமா. சரி, அப்போ பவர் வந்ததும் நம்ம பாட்டு கேட்கலாம். உலகமே டெக்னாலஜி பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்கிறப்போ நீங்க மட்டும் எப்படி அதுல இருந்து விலகி நிக்க முடியுது? ஏன்? உங்க கேள்வியிலேயே இதுக்கெல்லாம் பதில் இருக்கு. மொபைல் போனுங்கிறது தகவலை பரிமாறிக்கிறது அப்படிங்கிற எல்லையை தாண்டி இப்ப எங்கேயோ போயிருச்சு. நல்ல விஷயத்துக்கு பயன்பட்டா நானும் சந்தோஷப்படுறவன் தான். ஆனா நடைமுறை அப்படி இல்லைங்கிறதா என்னோட கவலை.
5 நிமிஷம் போன் இல்லைன்னா கை ஒடிஞ்ச மாதிரியும் தலை வெடிக்கிற மாதிரியும் மனுஷனை ஃபீல் பண்ண வைக்குதுன்னா அந்த போனுக்கு நாம எவ்வளவு இடம் கொடுத்து வச்சிருக்கோங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். பொருள் தான் மனுஷனுக்கு அடிமையா இருக்கணும். ஆனா மொபைல் போன் வந்ததுல இருந்து அது மனுஷனை அடிமையாக்கி வச்சிருக்கு. வீட்ல 4 பேர் இருந்தா 4 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறது இல்ல. 4 பேருமே போனோட தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு வரவங்களை கூட கவனிக்காம போனே கதின்னு கிடக்கிற எத்தனையோ பேரை நான் பார்த்திருக்கேன். எந்த பழக்கமும் முதல்ல விருந்தாளி மாதிரி தான் நம்ம கிட்ட வரும். அப்புறம் அது நமக்கே எஜமானன் ஆயிடும். அதுதான் மொபைல் போன் விஷயத்திலேயே நடந்துகிட்டு இருக்கு. குழந்தை அழுதா பாட்டு பாடி கதை சொல்லி குழந்தையோட அழுகையை நிறுத்துறது போய் மொபைல் போனை தூக்கி கொடுத்து பழக்கியாச்சு. அமைதியா உட்கார்ந்து புத்தகம் படிக்கிறத நிறுத்தியாச்சு. கல்யாணத்திலிருந்து கருமாதி வரைக்கும் நேர்ல கூட வராம போன்லயே பார்த்து போன்லயே வாழ பழகியாச்சு. தான் கேட்ட மாதிரி மொபைல் போனை வாங்கி தரலைங்கிறதுக்காக தமிழ்நாட்டுல எத்தனை குழந்தைங்க சூசைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்றது உங்களுக்கு தெரியும் தானே? யாரோ எங்கிருந்தோ வெறும் காசை சம்பாதிக்கிறதுக்காக ஒவ்வொருத்தர் கையிலையும் மொபைல் போனை கொண்டு போய் சேர்த்து எப்படியெல்லாம் இந்த தலைமுறையை சீரழிக்கிற வேலை நடந்துகிட்டு இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும் தானே? மொபைல் போனுங்கிறது அறிவு வளர்ச்சிக்கு பயன்படுறதை விட அழிவை நோக்கி கொண்டு போகுதுங்கிறதா என் கவலை, என் கோபம். இன்னைக்கு மொபைல் போன்ல எவ்வளவோ வசதிகள் வந்துருச்சு. அறிவை வளர்த்துக்கிறதுக்கு எத்தனையோ விஷயங்கள் அதுல கொட்டி கிடக்குதுன்னு சொல்றவங்களுக்கு நான் சொல்லிக்கிறது ஒரே விஷயம்தான். மனுஷனா வாழறதுக்கு அறிவை விட ஒழுக்கம்தான் முக்கியம். அறிவில்லாதவங்களை கூட என்னால சகிச்சுக்க முடியும். ஒழுக்கம் இல்லாதவங்களை என்னால மன்னிக்கவே முடியாது. மொபைல் போன் மட்டும் இல்ல, ஒழுக்கத்தை கெடுக்கிற எந்த கண்டுபிடிப்புக்கும் என் வீட்ல இடம் இல்லை. உறவுகளை சீரழிக்கிற எந்த டெக்னாலஜியும் உலகத்துக்கு தேவையே இல்லை. குறைஞ்சபட்சம் என் குடும்பத்தை பொறுத்த வரைக்குமாவது நான் எச்சரிக்கையா இருக்கலாம் இல்லையா? அந்த ஒரு காரணத்துக்காக தான். நன்றி. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.